All of you welcome to my channel. This is error spotting. In this video, we can identify the errors in the following sentences and rewrite them. In previous session, we learned about the topics. What are the topics we are going to learn? In this session specifically, we learn about degrees of comparison. This is part 2. Students, we go through the topic of adjectives. In that adjectives, we can learn the definition of a degrees of comparison. இப்போ degrees of comparison அப்படின்ற இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய எரர் சென்டென்ஸில் என்ன எரர் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம அந்த எரர் சரி பண்ண போகிறோம். அதில் இந்த degrees of comparison அப்படின்றதுல முதல்ல பாசிட்டிவ் டிகிரி பற்றி பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் டிகிரினா என்ன அப்படின்றத கம்பேரிங் ஒன் வித் another ஆஃப் த சேம் லெவல் இன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கான்செப்ட். கம்பேரிங் ஒன் வித் another, ஒன்னோட இன்னொன்று கம்பேர் பண்ணுறோம். அது சேமாக இருக்கலாம், இல்லை சேம் இல்லாமல் இருக்கலாம், லெவல் மாறலாம். அப்படி லெவல் மாறும்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது பாசிட்டிவாக சென்டென்ஸும் வரலாம், இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸும் வரலாம். இதுதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறோம். இந்த பாசிட்டிவ் டிகிரியில் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் ஒன் ஐட்டம், குரூப் ஆர் பர்சன். இப்போ கம்பேர் பண்ணும்போது இதை ஒன் ஐட்டம் கம்பேர் பண்ணலாம், இல்லை குரூப் கம்பேர் பண்ணலாம், இல்லை பர்சன் கம்பேர் பண்ணலாம். இந்த கம்பேரிங் ஒன் வித் அனதர்னு சொல்லும் பொழுது இது நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் வரலாம். ஓகே, அப்படி பார்க்கும் பொழுது சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். த பென் இஸ் ஆஸ் குட் ஆஸ் த பென்சில். த பென் இஸ் ஆஸ் குட் ஆஸ் த பென்சில் ஒன்று. செகண்டு, சோமு இஸ் நாட் ஸோ டால் as ராமு. தேர்டு, நோ அதர் அனிமல்ஸ் ஆர் ஸோ கிளவர் as ஃபாக்ஸ். ஃபோர்த்து, வெரி ஃபியூ பேர்ட்ஸ் இன் த வேர்ல்டு ஆர் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் பீகாக். இதில் பார்த்தோம்னா த பென் இஸ் ஆஸ் குட் as த பென்சில், த பென்னையும் த பென்சிலையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போது ஆஸ் குட் as அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் நம்ம சொல்லணும்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம் நம்ம. செகண்ட் பார்த்தோம்னா சோமு இஸ் நாட் ஸோ டால் as ராமு. சோமும் ராமுவும் ஈக்குவலாக இல்லை. சோமு வந்து ராமு போல் டாலாக இல்லை, உயரமாக இல்லை அப்படின்றது இது நெகட்டிவ் சென்டென்ஸு. நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நாட் வரும், நாட் வந்தால் ஸோ வரலாம். அதான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சோமு இஸ் நாட் ஸோ டால் as ராமுன்னு சொல்ல முடியும். அதே போல் நோ அதர் அனிமல்ஸ் ஆர் ஸோ கிளவர் as ஃபாக்ஸ். இதில் நோ அதர் அப்படின்ற சென்டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸு. அப்போது நோ அதர் அனிமல்ஸ் ஆர் ஸோ கிளவர் as ஃபாக்ஸ், இல்லை ஸோ கிளவர் as அப்படின்றது தான் பாசிட்டிவ் டிகிரி. அடுத்தது பார்த்தோம்னா வெரி ஃபியூ பேர்ட்ஸ் இன் த வேர்ல்டு ஆர் ஆஸ் பியூட்டிஃபுல் as பீகாக். இதில் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ்ன்றது தான் வந்து பாசிட்டிவ் டிகிரி. அப்போ 4 சென்டென்ஸ் பார்த்தோம்னா இதில் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் டிகிரியில் என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்க்கணும் நீங்கள். குட், இதில் ஃபஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா குட்ன்றது அட்ஜெக்டிவ், அந்த அட்ஜெக்டிவ் முன்னும் பின்னும் ஆஸ் வருது. ரெண்டாவது சென்டென்ஸ் டால் அப்படின்றது அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னும் பின்னும் ஸோ ஆஸ் வருது. தேர்ட் சென்டென்ஸில் கிளவர் அப்படின்றது அட்ஜெக்டிவ், முன்னும் பின்னும் முன்னாடி ஸோ வருது, பின்னாடி ஆஸ் வருது. ஃபோர்த் சென்டென்ஸில் பியூட்டிஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவ், முன்னாடி ஆஸ் வருது, பின்னாடியும் ஆஸ் வருது. ஸோ பாசிட்டிவ் டிகிரி பொறுத்த வரைக்கும் நாம் முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி பின்னாடி ஸோ ஆஸ் வரக்கூடிய அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நோ அதர் அனிமல்ஸ். இந்த நோ அதர் அனிமல்ஸ் அப்படின்றது ஒரு அடையாளம் தான். வெரி ஃபியூ பேர்ட்ஸ் அதுவும் ஒரு நம்ம அடையாளம் தான். ஸோ நோ அதர் அனிமல்ஸ் வந்தாலும் சரி, வெரி ஃபியூ பேர்ட்ஸ் வந்தாலும் சரி, நம்ம பாசிட்டிவ் டிகிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஆக பாசிட்டிவ் டிகிரி பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து வரக்கூடியது கம்பேர் டிகிரி. அடுத்து கம்பேர் டிகிரி. இந்த கம்பேர் டிகிரி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அதனுடைய டெஃபினிஷன் பார்ப்போம். டெஃபினிஷன் என்னென்னு பாருங்கள். கம்பேரிங் ஒன் பெட்டர் தென் த அதர். கம்பேரிங் ஒன் பெட்டர் தேன் தி அதர். கம்பேரிங் ஒன் பெட்டர் தேன் தி அதர். ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கலாம் அல்லது குறையாகவும் இருக்கலாம். இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் டூ ஐட்டம்ஸ், டூ பீப்புள்ஸ் ஆர் டூ குரூப்ஸ். இப்போ பாசிட்டிவ்க்கும் கம்பேரிட்டிவ் வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. பாசிட்டிவில் ஈக்குவலாக இருக்கும்,
கம்பேரிட்டிவில் ஒன்றை விட குறைவாக இருக்கும் அல்லது ஒன்றோட அதிகமாக இருக்கும் இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ராமு இஸ் டாலர் தேன் சோமு. ராமு இஸ் டாலர் தேன் சோமு. இதில் ராமு சோமுவோட உயரமாக இருக்கான் அப்படின்னு குறிக்கக்கூடிய வாக்கியம் இது. செகண்ட் பாருங்கள், த கேஞ்சஸ் ஆர் ஹோலியர் தேன் எனி அதர் ரிவர் இன் இந்தியா. இன் இந்தியா த கேஞ்சஸ் இஸ் ஹோலியர் தேன் எனி அதர் ரிவர் இன் இந்தியா. இதில் தேன், ஹோலியர் தேன் எனி அதர் அப்படின்றது நம்ம கம்பேரிட்டிவ் குறிக்கும். டெல்லி இஸ் மோர் பாப்புலேட்டட் தேன் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் சிட்டிஸ் இன் இந்தியா. இதில் மோர் பாப்புலேட்டட் தேன். இந்த தேன் அப்படின்றது தான் முக்கியமானது. நம்ம தேன் அப்படின்றது இதில் வரக்கூடிய வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. இதை நான் கம்பேரிட்டிவ் டிகிரியை வந்து சார்ந்து இருக்கும். ராமு இஸ் டாலர் தேன் சோமு. டால் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா பாசிட்டிவ் டிகிரியில் குட்னு போட்டிருக்கோம். அந்த குட் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டிகிரி. டால் அப்படின்றது பாசிட்டிவ் டிகிரி. இதுவே கம்பேரிட்டிவ் மாறும்போது டாலர்னு மாறுது. பாருங்கள், பாசிட்டிவில் டால், கம்பேரிட்டிவில் டாலர். ஓகேவா? ஹோலியர், பாப்புலேட்டட், மோர் பாப்புலேட்டட். ஏன் இங்கே மோர் வருது அப்படின்னா, பாப்புலேட்டட் அப்படின்றது 2 or 3 சிலபிளுக்கு மேலே இருக்குது. பாப்புலேட்டட் 2 or 3 சிலபிளுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம மோர் சேர்த்தணும். டால் அப்படின்றது சிங்கிள் சிலபர், ஹோலின்றது சிங்கிள் சிலபல். இந்த சிலபல் வந்து 2 or 3 மோர் சிலபிள் இருந்தால் மோர் சேர்த்துரும். அப்போது டெல்லி இஸ் மோர் பாப்புலேட்டட் தேன் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் சிட்டிஸ் இந்தியா. அப்போ கம்பேரிட்டிவ்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஒன்று அந்த அட்ஜெக்டிவ் கூட இஆர் சேரணும், இல்லை அட்ஜெக்டிவ் கூட மோர் சேரணும். அது நம்ம வந்து குறிப்பாக புரிஞ்சுக்கணும். நம்ம அட்ஜெக்டிவ் கூட இஆர் சேர்த்துறோம், புரியுது? அந்த இஆர் அப்படின்றது பாருங்கள், ஐஇஆர் வருது. ஹோலியர் ஐஇஆர் வருது. ஓகேவா? அது அதனுடைய ஸ்பெல்லிங் ரூல்ஸ் தான் அந்த மாதிரி மாறும். அப்போது அட்ஜெக்டிவ் கூட இஆர் சேர்த்துறோம். அதே போல் பாப்புலேட்டட் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ், இதுக்கு முன்னே மோர் சேர்த்துறோம். இது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றது ஒரு அடையாளம். அதே போல் இன்னொன்று எனி அதர்னு போட்டிருப்பார். அந்த எனி அதர் வந்தாலும் கம்பேரிட்டிவ் டிகிரி தான். மோஸ்ட் அதர், மெனி அதர் வந்தாலும் கம்பேரிட்டிவ் டிகிரி தான். இங்கே எனி அதர் அப்படின்றது நெகட்டிவ் வேர்டில் வரக்கூடியது, மோஸ்ட் அதர்ன்றது பாசிட்டிவ் வரக்கூடியது. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இந்த கம்பேரிட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா நமக்கு தவறு இல்லாமல் எழுதலாம், தவறு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ராமு இஸ் டாலர் தென் சோமு. ராமுவும் சோமுவும் கம்பேர் பண்ணுறோம். த கேஞ்சஸ் இஸ் ஹோலியர் தேன் எனி அதர் ரிவர் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற எல்லா மற்ற ரிவரும் எல்லாமே குரூப்னு சொல்லுவோம். எல்லா ரிவர் குரூப்பும் கேஞ்சஸ் கூட கம்பேர் பண்ணுறோம். டெல்லி இஸ் மோர் பாப்புலேட்டட் தேன் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் சிட்டிஸ் இன் இந்தியா. எல்லா சிட்டிஸும் டெல்லியோட கம்பேர் பண்ணுறோம். ஆக கம்பேரிசன் அப்படின்போது நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி பயன்படுத்தலாம். ஓகேவா? முதல்ல பாசிட்டிவ் டிகிரி பார்த்தோம், அடுத்தது கம்பேரிட்டிவ் டிகிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்படி சூப்பர்லேட்டிவ் டிகிரி பார்த்தோம்னா அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கம்பேரிங் ஒன் வித் ஆல் அதர்ஸ். கம்பேரிங் ஒன் வித் ஆல் அதர்ஸ், டோட்டலாக இருக்கக்கூடிய, ஆல் அதர்ஸ்னால் டோட்டலாக இருக்கக்கூடியதில் ஒன்று நம்ம கம்பேர் பண்ணுறோம். மொத்தமாக இருக்கக்கூடியது, முழுமையாக இருக்கக்கூடியதில் ஒன்று கம்பேர் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் மோர் தென் 2 ஐட்டம்ஸ். ரெண்டுக்கு மேலே இருக்கும்போது தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். ஆர் குரூப்ஸ் ஆர் பர்சன்ஸ். ஒன்றே இருந்தது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ரெண்டு இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஆகிடும். ரெண்டுக்கு மேலே 3, 4, 5 இந்த மாதிரி பல விதம் இருக்கும்போது அதில் ஒன்று எடுத்து நம்ம அது குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து பாசிட்டிவ் விட கம்பேரிட்டிவ் விட சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலான, மிக கூடுதலான அல்லது மிக குறைவான ஒரு அட்ஜெக்டிவ் நம்ம குறிப்பிடுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் இஸ் த டாலஸ்ட் லெசன் இன் த புக். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் லெசன் இன் த புக். லாங்கஸ்ட் லெசன். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் லெசன் இன் த புக்னு சொன்னோம்னா நம்ம எதை குறிப்பிடுறோமோ இருக்கிற லெசன்ஸ்லேயே இதுதான் மிகவும் நீளமான லெசன். அப்போது புக்கில் ஒரு 7 லெசன் இருக்குது, 8 லெசன் இருக்குது, அப்படி லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா நாம் குறிப்பிடக்கூடிய இந்த லெசன் வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இருக்கிற புக்கில் இருக்கிற லெசன்ஸில் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறோம். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் லெசன் இன் த புக். கைண்ட்னஸ் இஸ் த நோப்லஸ்ட் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ். நல்ல பழக்கங்களில் வந்து விர்ச்சுஸில் நல்ல பண்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல பண்புகளே கைண்ட்னஸ் தான் ரொம்ப நோப்லஸ்ட் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ். த நைல் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர்ஸ் இன் த வேர்ல்டு. ரிவர்ஸ் இன் த வேர்ல்டு, அந்த ரிவரில் இருக்கிற ரிவரில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா
வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் நைலை கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற லெசனில் திஸ் இது இந்த லெசனை கம்பேர் பண்ணுறோம். செகண்டு நல்ல பண்புகளில் கைண்ட்னஸை கம்பேர் பண்ணுறோம். இருக்கிற ரிவரில் நைலை கம்பேர் பண்ணுறோம். அப்போது அதை முதன்மையாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த திஸ் இஸ் த லெசன் அதை முதன்மையாக எடுத்துக்கிறோம். செகண்டில் கைண்ட்னஸை முதன்மையாக எடுத்துக்கிறோம். தேர்டு இந்த நைல் நதியை முதன்மையாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது இதில் இந்த சூப்பர்லேட் டிகிரி அப்படின்னா நம்ம இருக்கிற அப்ஜெக்டிவை சூப்பர்லேட் டிகிரியில் மாற்றுறோம். லாங்கஸ்ட், லாங் அப்படின்றது பாசிட்டிவ் டிகிரி, லாங்கர் கம்பேரிட்டிவ், லாங்கஸ்ட் சூப்பர்லேட்டிவ். முன்னாடி தி சேர்த்துறோம், சேர்த்துறோம். த லாங்கஸ்ட் அப்படின்றதான் வந்து சூப்பர் டிகிரிக்குரிய அடையாளம். அதே போல் நோப்லஸ்ட், நோபிள், நோப்லர், நோப்லஸ்ட். நோப்லஸ்ட், த நோப்லஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் அடையாளம். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட், அதே தான், ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட். ஓகே, ஒன் ஆஃப் அப்படின்றது ஒரு அடையாளம். இந்த ஒன் ஆஃப்னு வந்து வச்சுக்குவேன், இங்கே இருக்கிற ரிவர் அப்படின்ற வேர்டு வந்து நவுன் என்ன வரும், ப்ளூரில் வரும். ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ். ஒன் ஆஃப் வந்தாவே ரிவரில் ஒன்றுன்னு அர்த்தம். ஓகேவா, இருக்கிற ஆறுகளில் இது ஒன்று லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா, ஆக நம்ம வந்து இந்த சூப்பர் டிகிரி பொறுத்த வரைக்கும் இருக்கிற அடையாளம் என்ன அப்படின்னா டிஹெச்இ த லாங்கஸ்ட். த அப்படின்றதும் அட்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி சேர்த்துறது தான் இது. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர் டிகிரி இந்த மூணையும் கலந்து மூணையும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அட்டவணையை பாருங்கள். டைப்ஸ் கொடுத்துருக்கேன். 1 பாசிட்டிவ், 2 கம்பேரிட்டிவ், 3 சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ்னு சொன்னோம்னா பாருங்கள் என்ன அட்ஜெக்டிவ் எப்படி மாறும் பாருங்கள். ஆஸ், ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஸ் ஸோ சேர்ந்து வரும். ஓகேவா, ஆஸ் ஸோவும் அந்த அட்ஜெக்டிவ் சேர்ந்து வரும். என்னன்னு பாருங்கள், டாக்ஸ் ஆர் ஆஸ் ஃப்ரெண்ட்லி எஸ் டால்ஃபின்ஸ். பாருங்கள், ஃப்ரெண்ட்லி அப்படின்றது அட்ஜெக்டிவ் அப்படின்னா முன்னாடி பின்னாடி ஆஸ் சேர்ந்து வருது. செகண்ட் நோ அதர். நோ அதர் அப்படி இருந்தாலும் அட்ஜெக்டிவ் தான். அப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் டிகிரி. அப்போ நோ அதர் அனிமல் இஸ் ஸோ அல்லனா ஆஸ் டால் அஸ் ஜிராஃபி. ஓகே, அப்புறம் வெரி ஃபியூ பேன்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் லிட்டில் ஆஸ் ஃபவுண்டைன் பென். ஓகே, அப்போ நம்ம பார்த்தோம்னா ஆஸ் ஃப்ரெண்ட்லி ஆஸ், ஸோ டால் ஆஸ் லிட்டில் ஆஸ். இது வந்து அட்ஜெக்டிவ். என்ன அட்ஜெக்டிவ்னா பாசிட்டிவ் டிகிரிக்குரிய அட்ஜெக்டிவ்ஸ். அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் கீவேர்ட்ஸ் பார்த்தோம்னா ஆஸ், ஸோ, அட்ஜெக்டிவ் ஆஸ், நோ அதர், வெரி ஃபியூ. கம்பேரிட்டிவில் பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ் கூட இஆர் சேர்த்துறோம், இல்லை அட்ஜெக்டிவ் முன்னாடி மோர் கொண்டு வரும். பார்த்தோம்னா கோபால் ரைட்ஸ் பிரட்டியர் தேன் ஷீலா டஸ். ஷீலா எழுதுவதை விட கோபால் வந்து அழகாக எழுதுனா. கோபாலுக்கும் ஷீலாவுக்கும் இருக்கிற நம்ம ஒரு கம்பேரிட்டிவ். அப்புறம் தேன் எனி அதர் வரும். தாஞ்சூர் இஸ் மோர் ஃபெர்டைல் தேன் எனி அதர் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இப்போ டாஞ்சூர் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகே, தேன் மோஸ்ட் அதர் மெனி அதர். ஷியாமலா இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். ஓகேவா, அப்போது நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா prettier than அப்படின்றது அட்ஜெக்டிவ், மோர் ஃபெர்டைல் தேன் அட்ஜெக்டிவ், மோர் இன்டெலிஜென்ட் தேன் அட்ஜெக்டிவ். இப்போ இந்த ஃபெர்டைல் அப்படின்றதும் இன்டெலிஜென்ட் அப்படின்றதும் மோர் தென் 2 syllables, அதனால் மோர் சேர்த்துறோம். பிரட்டி அப்படின்றது சிங்கிள் சிலபிள் இருக்கிறதுனால இயர் போடுறோம், ஐஆர் சேர்த்துறோம். ஓகேவா, அப்போ கம்பேரிட்டிவ் நம்ம பார்த்தோம்னா எப்படி எழுதணும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜெக்டிவோட இஆர் சேரும், மோர் சேரும். மோர் எதுக்கு சேருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் தேன் எனிதர் வரும், அப்புறம் தேன் மோஸ்ட் அதர் மெனிதர் வரும். இது வந்து கம்பேரிட்டிவ்க்குரிய ஒரு அடையாளம். அதே போல் சூப்பர்லேட்டிவ்னு சொன்னோம்னா இந்த கண்டிப்பாக அட்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி சேர்ந்து வரும், அல்லது அட்ஜெக்டிவோட மோஸ்ட் வரும். எந்த நிலையில் மோஸ்ட் வரும் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் மோர் தேன் 2 syllable இருந்தால் மோஸ்ட் வரும். 2 ஆர் சிங்கிள் syllable இருந்தால் அப்படின்னா முன்னாடி தியோட சேர்ந்து இஎஸ்டி வரும். தி வந்து காமனாக எல்லாத்துக்கும் ஒன்றா கலந்து வரும். பாருங்கள், த ரோட் இஸ் த லாங்கஸ்ட் ஒன் இன் த டவுன். அப்புறம் ஆஃப் ஆல் வந்தாலும் ஆஃப் ஆல் வந்தாலும் வந்து சூப்பர் டிகிரி தான். நர்சிங் இஸ் த நோபலஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷன்ஸ். ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்து நவுன் வந்து ப்ளூரலில் வரும். ஹனி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசின்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசின்ஸ். அப்போது த லாங்கஸ்ட்டு, த நோபலஸ்ட்டு, த பெஸ்ட். இதில் நான் மோர் கொடுக்கல, ஏன்னா சிங்கிள் சிலபல். லாங்ன்றது சிங்கிள் சிலபல், நோபிள் டபுள் சிலபல், பெஸ்ட் குட் அப்படின்றது அதுவும் வந்து சிங்கிள் சிலபல். அதனால் த லாங்கஸ்ட்டு, த நோபலஸ்ட்டு, த பெஸ்ட் இதை வந்து சூப்பர்லேட்டிவ் அடையாளம். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ்க்கு எந்த மாதிரி வரும், கம்பேரிட்டிவ் எந்த மாதிரி வரும், சூப்பர்லேட்டிவ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர் டிகிரி இதை 3 வச்சுக்கிட்டு என்ன எரர் வரும்
எந்த மாதிரி இதாவது எரரை நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம சென்டென்ஸ் எழுதலான்றதை பார்ப்போம். அடுத்து ஸ்லைடில் அப்படி பார்த்தோம்னா பாருங்கள், ரவி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேபபிள் பாய் இன் த கிளாஸ். ரவி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேபபிள் பாய் இன் த கிளாஸ். இதில் என்ன மிஸ்டேக்ன்றது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒன் ஆஃப் அப்படி வந்தாவே இங்கே இருக்கிற நவுன் பாய் அப்படின்றது சிங்குலராக இருக்குது. இதை நம்ம என்ன செய்யணும்? பாய்ஸ்ன்னு மாற்றணும். ஓகே, ஏன்னா ஒன் ஆஃப்னு வந்தாவே அப்ஜெக்டிவ்க்கு அடுத்து வரக்கூடிய நவுன், இது காமன் நவுன். ரவின்றது ப்ராப்பர் நவுன். ரவின்றது யார்? ரவி தான் பாய் அப்படின்றது. இங்கே சீதா அப்படின்னா கேர்ள் வரும் இந்த இடத்துல. காவிரி ரிவர் அப்படின்னா ரிவர் வரும். இங்கே என்ன ப்ராப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்களோ அதுக்குடைய காமன் நவுன் இங்கே வரும். அதே ஒன் ஆஃப் அப்படின் போது பாய்ஸ்ன்னு கொண்டு வரணும். ஒன் ஆஃப் த அப்படின்னா கண்டிப்பாக பாய்ஸ் வரும். இது வந்து ஒன் ஆஃப் அப்படின்றதுக்குரிய ஒரு வேர்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நோ அதர் டீம் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் அவர் டீம். ரெண்டு டீமை நம்ம கம்பேர் பண்ணுறோம். நோ அதர் வந்துருக்கு. நோ அதர் வந்தால் பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர் டிகிரியான்னு நம்ம பார்க்குறோம். நோ அதர் பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி வந்தால் நிச்சயமாக நமக்கு வந்து மோர் ஸ்ட்ராங்கர் தென் வராது. ஏன்னா மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்றது கம்பேரிட்டிவ் வரக்கூடிய அப்ஜெக்டிவ். அப்போ என்ன செய்யணும்? இதை பாசிட்டிவ் அப்ஜெக்டிவாக மாற்றணும். ஸ்ட்ராங் அப்படின்றத மாற்றணும். என்ன வரும் பாருங்க, ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ். அப்போது நோ அதர் டீம் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் எஸ் அவர் டீம். ஓகே, என்ன ரீசன் தெரியுது உங்களுக்கு? தேர்டு பாருங்க, ஆண்ட்ஸ் ஒர்க் ஹார்டஸ்ட் தேன் எனி அதர் இன்செக்ட். இதில் என்ன டிகிரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கீவேர்டு எனி அதர் இருக்குது. எனியர் வந்தால் என்ன டிகிரி வரும்? கம்பேரிட்டிவா, சூப்பர்லேட்டிவா, பாசிட்டிவா? எனி அதர் வந்தாவே கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி தேன் வந்திருக்கு. ஆனால் ஹார்டஸ்ட் அப்படின்றது அந்த அப்ஜெக்டிவ் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் ஸ்டேஜில் இருக்குது. இந்த சூப்பர்லேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? கம்பேரிட்டிவ் மாற்றுறோம். அப்படி மாற்றணும் என்ன வரும் பாருங்கள், ஆண்ட்ஸ் ஒர்க்கு ஹார்டர் தேன் எனி அதர் இன்செக்ட். ஓகே, ஃபோர்த்து பாருங்கள், இஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பெஸ்ட் ஒன். இஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பெஸ்ட் ஒன். இப்போது இருக்கிறதுலே நம்ம வந்து இவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இது நல்லா இருக்குது அப்படின் போது இது வந்து சூப்பர் டிகிரி. ஓகே, ஆனால் சூப்பர் டிகிரியில் கண்டிப்பாக இதில் ஒரு எரர் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் த பெஸ்ட் ஒன். ஓகே, அப்போ கண்டிப்பாக த வரும். ஏன்னா சூப்பர் டிகிரிக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி என்ன வரணும்? த வரணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபிஃப்த்து பாருங்கள், த நீம் ட்ரீ க்ரோஸ் ஃபாஸ்டர் மெனி அதர் ட்ரீஸ். இது பாருங்கள், மெனி அதர் வந்துருக்கு பார். மெனி அதர் வந்தாவே கம்பேர் டிகிரி. கம்பேர் டிகிரிக்கு ஃபாஸ்டர்ன்றது கரெக்டு தான், ஒன்றும் தவறு இல்லை. அப்போது இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? என்ன இன்னொரு கம்பேர் டிகிரிக்கு முக்கியமான அடையாளம் ஒன்று இருக்குது. அது என்ன அடையாளம் பாருங்கள், த நீம் ட்ரீ க்ரோஸ் ஃபாஸ்டர் தேன் மெனி அதர் ட்ரீஸ். ஓகே, இப்போ தேன் வரும். எப்படி வந்து சூப்பர்லேட்டிவ் டிஹெச்இ தி வருதோ, த வருதோ, அதே போல் கம்பேரிட்டிவ் தேன் கண்டிப்பாக வரணும். ஓகே, சிக்ஸ்த்து பாருங்கள், ரமணி இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள்ஸ் இன் அவர் கிளாஸ். இங்கே ரமணி இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள்ஸ் இன் அவர் கிளாஸ்ன்னு இருக்குது. இதில் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள்ஸ், த ஷார்ட்டஸ்ட் அப்படின்றது சூப்பர் டிகிரி. அப்போ என்ன ஏதோ ஒரு எரர் இருக்குது. என்ன எரர் இருக்குன்னு பார்ப்போமா? ரமணி இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். அப்போ கேர்ள்ஸ்ன்றது என்ன வரக்கூடாது? ப்ளூரில் வரக்கூடாது, சிங்கிளில் வரணும். இங்கே ப்ளூரில் வரணும்னா ஒன் ஆஃப் வந்தால் ப்ளூரில் வரும். ஒன் ஆஃப்னு கொடுக்கல, அதனால் கேர்ள்ன்றது சிங்குலர். ஓகே, மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கிற பாய்ஸ்ன்னு மாற்றணும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன் ஆஃப் தின்னு வந்திருக்கு. இங்கே மோர் ஸ்ட்ராங்கர் தேன் அப்படின்றத வந்து ஸோ ஸ்ட்ராங்கர்னு மாற்றணும். என்ன ரீசன்? இது பாசிட்டிவ் டிகிரி அடையாளம் நோ அதர். நோ அதர் வந்தால் பாசிட்டிவ் டிகிரி. தேர்டு பாருங்கள், ஹார்டஸ்ட் தேன் வந்திருக்கு. தேன் எனி அதர் கம்பேர் டிகிரி. ஹார்டஸ்ட்ன்றது கம்பேர் டிகிரி இல்லை, அதெல்லாம் ஹார்டர்னு மாற்றுறோம். ஈஸ் பெஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பர் டிகிரி. சூப்பர் டிகிரி கண்டிப்பாக த சேர்த்தணும். ஃபிஃப்த்து பார்த்தோம்னா மெனி அதர் ட்ரீஸ் அப்படின்றது கம்பேரிட்டிவ் ஃபாஸ்டர் வரக்கூடாது. ஃபாஸ்டர் அப்படின்றது முன்னாடி தேன் வரணும். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா சூப்பர் டிகிரி, அந்த கம்பேரிட்டிவ், அதனால் தேன் வரும். அதே போல் ரமணி இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள்ஸ். இங்கே கேர்ள்ஸ் வரக்கூடாது, கேர்ள் வரும். கேர்ள்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னா ஒன் ஆஃப் தனா கேர்ள்ஸ் வரும். ஒன் ஆஃப் தி கொடுக்கல, அதனால் கேர்ள் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 3 டிகிரிஸ், பாசிட்டிவ் டிகிரி, கம்பேர் டிகிரி, சூப்பர் டிகிரி, 3 டிகிரிஸ் நம்ம விளக்கமாக பார்த்தோம். இதில் இருக்கிற எரர்ஸ் அப்படின்றத நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கல. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஹோம்ஒர்க் அப்படின்றது நம்ம இல்லாமல்
பிடிஎஃப்ல கொடுக்குறேன். வீடியோவில் கொடுக்கல, தனியாக உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் எரர் ஸ்பாட் சரியாக கண்டுபிடிச்சி எனக்கு குரூப்பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.